ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கனிம வள கொள்ளை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்கு. இயற்கை தாயோட மார்பை அறுக்கிற மாதிரி சில பேராசை பிடிச்சவங்க ஆறுகளையும் மலைகளையும் கனிம வளங்களையும் அழிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு உயர்நீதிமன்றமே வெளிப்படையா சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டோட தமிழ் மண்ணோட வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இத மெய்ப்பிக்கிற வகையில தமிழ்நாட்டுல 160 கல்குவாரிகள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி கனிமங்கள் சுரண்டப்படுறதா ட்ரோன் ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. உதாரணமா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில 200 குவாரிகள்ல 36 குவாரிகள் 6 லட்சம் கன மீட்டர் என்ற அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு பதிலா 63 லட்சம் கன மீட்டர் கனிமங்களை சுரண்டியது கண்டறியப்பட்டிருக்கு. அதிகாரிகளை மாத்துறது மட்டும் நடவடிக்கைன்னு கண்துடைப்பு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு. ஒரு துரும்பு கூட எங்களுக்கு தெரியாம தமிழ்நாட்டை விட்டு போகாதுன்னு வசனம் பேசுறாங்க திமுக அமைச்சர்கள். அப்போ இவ்வளவு கொள்ளையும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க அனுமதியோட தான் நடக்குதா? அதுல நீங்களும் கல்லா கட்டுறீங்களான்னு மக்கள் சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. கனிம வள கொலையை தடுக்க போராடின அதிமுக பிரமுகர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட போது கூட வாய் திறக்காத இந்த அரசால முறையான அனுமதி இல்லாத குவாரியால 5 பேர் பலியானாங்க. ஆனா எத்தனை உயிர்கள் போனாலும் கல்லா கட்டுறதுல மட்டுமே குறியா இருக்கிற இந்த பேராசை பிடிச்ச அரசு திரும்ப ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல ஆறு மலை எல்லாம் இருந்ததுன்னு வரலாறுல படிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட வளங்கள் காணாம போயிடும்னு எச்சரிக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள்.